இல்ல அண்ணா வீரச்சாவு. இவருக்கும் அம்மா அப்பா சோரம்னு சொல்லி யாருமே இல்லை. கேட்கிறேன் இவர உயிரை காப்பாத்திட்டாங்க. அப்படியே எல்லாம் சொன்ன அந்த வீட்டையாவது விட்டுட்டு எனக்கு உதவி செய்வீங்கடா அப்படின்னு 2 பிள்ளைகள் இருக்குது. எப்படியாவது வேற உயிரை காப்பாத்தி தான் நாங்க உயிரோட இருக்க முடியும். தயவு செய்து கூட கும்பிட்டு கேட்கிறேன், கணவருடைய உயிரை காப்பாத்திட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். நேற்று முந்த நாள் எல்லாம் நான் இந்த லவ் ஸ்டோரி போட்டிருந்தேன்னா அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் வியூஸ் குறையுது, கொஞ்சம் எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் என் உறவுகளுக்கு. அதுக்கு அமையாக நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க, ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு அமையாக அந்த வீடியோவும் நல்ல வியூஸ் வந்திருக்குது. நிறைய நாளைக்கு பிறகு எனக்கு சரியான சந்தோஷம். உங்களை எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி கொமெண்ட் பண்ணுறவைக்கு இன்னும் மிக்க நன்றி. என்னென்று சொன்னால் எனக்கு ஒரு கொமெண்ட்ஸ் பண்ணி ஒரு சக்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதால் கொமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே மிக்க நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது வரைக்கும் என் இதில் சேனலில் இப்படியான ஒரு வீடியோ வரையில் இன்றைக்கு முதல் முறையாக போகிறேன். ஏனென்று சொன்னால் நானும் ஒரு இளங்குடும்பம், அதால் தான் நான் அதை போட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் ஒரு ஹெல்ப் உங்களை பண்ண சொல்லித்தான் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். என்னென்னு சொன்னால் கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு இளங்குடும்பம் இதில் அந்த அவருக்கு அதாவது அவருடைய கணவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டுது. அதால் அந்த அக்கா கொஞ்சம் கஷ்டப்பட்ட அக்கா. அதே மாதிரி அவையோட அண்ணா மேர் 2 பேர் போராளியாக இறந்திருக்கணும் போல். அப்போ அவையோட அம்மா இருக்கிறா, அவையோட அம்மாவுக்கும் வருத்தம். அப்போ அந்த அக்காவுக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும். அப்போ அந்த அக்காவுக்கு அவருக்கு அந்த சிகிச்சை செய்கிறது கூட பணம் இல்லாமல் அந்த அக்கா இருக்கிறா. அப்போ அந்த வீடியோக்களை நான் இணைச்சிக்கொள்கிறேன். அதே மாதிரி அந்த புக் அந்த போயிட்டு கிளினிக் காட்டுற புக் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கொள்கிறேன். கட்டாயமாக பாருங்க. இப்படியான ஒரு விஷயங்களுக்கு தான் நாங்கள் செய்ய வேணும். அதாவது இப்போ ஹெல்ப் பண்ணுறோம்னு சொன்னால் இப்படியான ஒரு விஷயங்களுக்கு, அதாவது நீங்கள் செய்கிற ஒரு ஹெல்ப் வேண்ட வாழ்நாள் பூரா நீங்கள் இப்போ ஒரு செய்கிற ஹெல்ப் அந்த அக்கா வாழ்நாள் ஃபுல்லாகவே ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அது உதவும். அந்த குடும்பம் அந்த பிள்ளைகள் தனித்து இருக்காமல் அந்த குடும்பம் வாழ்கிறதுக்கு அது ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி அந்த அண்ணா அப்படி ஒரு சிகிச்சை பெற்று நல்ல நிலைமைக்கு வந்தால் அந்த குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு அந்த அண்ணா இருப்பார். அதால் கட்டாயமாக உங்களால் செய்ய முடிஞ்சால் நீங்கள் கட்டாயமாக செய்யுங்கோ. என்னென்று சொன்னால் ஒரு நீங்கள் இப்போ நான் எல்லாமே போடுறேன் உங்களுக்கு. அவளோட வீடியோ அவளோட வாய்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். அதாவது வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டிருக்கணும். அப்போ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு அவையிட நீங்கள் உதவி செய்ய விரும்புகிற நீங்கள் இதில் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் நேரடியாக இதில் நான் உங்களுக்கு சொல்கிறது மட்டும்தான். அதாவது ஒரு இதை செய்தியை சொல்கிறது மட்டும்தான். இப்போ இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை செய்கிறது நீங்களாக இருக்க வேணும். நீங்கள் நேரடியாக அவையோட நம்பரை தார நீங்கள் நேரடியாக அவையோட கதைச்சு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே இருக்கிற கிராம உத்தியோகத்தோரோடையும் கதைச்சு நீங்கள் அந்த உதவியை அவைக்கு செய்ய விரும்பினா செய்யுங்க. இது உங்களோட பிள்ளைகள் உங்களோட பரம்பரைக்கு ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு புண்ணியமாக போகும். ஒரு உயிரை தண்ட போகிறவருக்கு நீங்கள் ஒரு உயிரை கொடுக்குறீங்க, ஒரு வாழ்வை கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு அது பெரிய ஒரு புண்ணியம். இப்போ ஒரு ஏழை எளியவைக்கு செய்கிறத விடவும் இப்படி ஒரு இளங்குடும்பத்தில் ஒரு இழப்பு வரைக்கும் அவைக்கு எவ்வளவோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மனசார ஒரு நன்றி கடனோட வாழ்க்கை பூராவே இருப்பினும் அது உங்களோட குடும்பத்துக்கு நல்லது. உங்களோட குடும்பத்துக்கு நல்லதை விட புண்ணியம் உங்களோட குடும்பத்துக்கு. நீங்கள் செய்ய விரும்பினா கட்டாயமாக செய்யுங்கோ. இது நானும் கேட்டுக்கொள்கிறேன், கட்டாயமாக செய்யுங்க. என்னடா அந்த அக்கா அப்படி அழுகிறா, எல்லா எவிடன்ஸுமே போட்டிருக்குறா.
அப்போ நான் எல்லாத்தையுமே வந்து பின்னுக்கு இணைச்சு கொள்கிறேன். எல்லாத்தையும் பாருங்கோ. உதவி செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு இதில் கொமெண்ட்ஸில் உங்களுக்கு விருப்பம் இருக்குதுண்டா போடுங்க. நான் அவட நம்பர் உங்களுக்கு தாரேன். நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு வேண்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த காசை வந்து நீங்கள் போடுங்க. இதில் சொல்கிறது மட்டும்தான் நான், மிச்சம் எல்லாமே நீங்களாக வந்து செஞ்சு கொள்ளுங்க. நான் மிச்சம் உண்டு என்னென்று சொன்னால் அவளோட வாய்ஸ் இது வந்து நான் போடுறேன். அதை வந்து கொஞ்சம் பாருங்க. அவள் கதைக்கிற வாய்ஸ் வந்து போடுறேன். அதுக்கு பிறகு வீடியோ போடுறேன். நானும் அம்மாவும் மனுஷனம் 2 பிள்ளைகள் இருக்கோம். இப்போதைக்கு எனக்கு 3 சகோதரர், 2 அண்ணாவும் 1 அக்காவும். 2 அண்ணாக்களும் வீரச்சாவும். ஒரு அண்ணா வந்து 2001ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் ட்ரைனிங் வந்து வீரச்சாவு கொடுத்தாங்க. 2வது அண்ணா 2008ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் வீரச்சாவு. நாங்கள் இப்போ வந்து அப்பாவும் இல்லை, அப்பா பிறந்து 3 வருடம் ஆச்சு. அம்மாவும் நானும் அவசரம் பிள்ளைகள் இருக்கிறோம். எங்களை வீட்லேயே அம்மாவுக்கும் சரியான வருத்தம். அப்போ அம்மாவையும் ஒரே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேக்கு அது கொண்டு போகிறது. சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, அல்சர் இருக்கு. அதே போல உடல் உள்ள கொள்ளைக்கு போகிறவா அவளுக்கும் பிள்ளைகளை வச்சு பார்க்கக்கூடிய தன்மை இல்லை. அவ மிகவும் வருத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதே மரத்தில் என்ன மனுஷன் வருத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப அவரை பராமரிக்கிறதா நானும் எந்த வேலையை விட்டு போட்டு வீட்டில் இருக்கிறேன். ஏன்னா அவரை பராமரிக்கிறது யாருமே இல்லை. அவருக்கும் அம்மா அப்பா சகோதரன் யாருமே இல்லை. அவர் சின்னல இருந்து கர்ணா நிலையத்தில் வளர்ந்தவர். அவருக்கு உறவுகள் சொல்ல யாருமே இல்லை. அதனால அவர் மிக ஒரு கொடிய நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க. 28ஆம் தேதி நான் கொழுப்புக்கு கொண்டு போகணும். என் கையில ஒரு காசு கூட இல்லை. என்னன்னா என் பிள்ளையிலேயே போற நேரம் சாப்பாட்டோட தான் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறான். இந்த வீடை வித்தாத்தான் என் மனசன வீடை காப்பாற்றக்கூடியதா இருக்கும். எனக்கு இந்த வீட்டை எடுத்து எவ்வளவு முடிச்சு உதவி செய்யணுமோ அவ்வளவு உதவி செய்யணும். அவங்களுக்கு பெரிய புண்ணியமா போகும். 2000 மூத்த பொம்பளை பிள்ளைக்கு 4 வயசு, 2வது பையனுக்கு 2 வயசு தான். இப்பதான் எல்லாருக்கும் அக்கா இருக்கிறாங்க. அவ பாக்குறது பராமரிக்கிறது இல்லை. என்னன்னா அந்த கடமைப்படி. அதனால அவர் எங்களை பராமரிக்க பாவப்படுறது இல்லை. கதை பேச்சு கூட எங்களோட குறைவா அவ்வளோத்துக்கு இல்லை. இது மனுஷன் இப்ப உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலைமையில நாங்க இருக்கிறோம். என்ன செய்யறேன்னு தெரியலன்னா 28ஆம் தேதி கட்டாயம் கொழுப்புக்கு கொண்டே போய் ஆகணும். இல்லாட்டி அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் பக்கம் கொண்டு வருவோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலாலேயே கையை விரிச்சிட்டேன். அதுக்குரிய எவிடன்ஸ்கள் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அந்த உதவியை செய்து தவிர எங்களை வீட்டை எடுத்துட்டு அந்த உதவியை செய்து எனக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். என் மனசன் உயிரோட காப்பாத்தினாத்தான் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை. இல்லாட்டி நானும் என் பிள்ளைகளும் அனாதையா இருக்கோம். இல்லாட்டி இவர் செத்தான் திரும்ப நானும் பிள்ளைகளும் செத்து தாண்டா போகணும். மற்றபடி மக்களை பாக்குறதுக்குன்னு சொல்லி யாருமே இல்லை. எனக்கு இந்த உதவி இருக்க செய்து தாக்கட்டா ப்ளீஸ். இதான் அந்த அக்கா வந்து போட்ட வாய்ஸ் மெசேஜ். அது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது என்ன போல தான் ஒரு பிள்ளை வந்து 4 வயசு அப்படின்னும், ஒரு பிள்ளை வந்து 2 வயசு அப்படி இருக்குது. அவள் வீட்டை வித்தாவது தனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த அக்கா கேட்டிருக்கிறா. அது இந்த 28ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேணும். இல்லாட்டி வந்து அவரை வந்து காப்பாற்ற இல்லாது. ஆனால் அவள் வந்து இப்போ 5ஆம் தேதி வரைக்கும் டாக்டர் ஆகலோட டைம் கேட்டிருக்குறா. அப்படி தன்னால் அவரை காப்பாற்ற இல்லாமல் அவருக்கு வந்து ஏதாச்சும் நடந்துன்னு சொன்னால் தான் உயிரோடு இருக்க மாட்டேனும், தன்னை பிள்ளைகளும் தானும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லினோம். ஒரு 4 உயிரை காக்கிறதுக்காக கட்டாயமாக வந்து உங்களால் ஒரு
1000 ரூபா செஞ்சால் கூட அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். உங்களால் செய்ய முடிஞ்ச உதவியை கட்டாயமாக செய்யுங்க. ஒரு 4 உயிரை காக்கிறதுக்கு நீங்கள் கட்டாயமாக வந்து இதில் உதவி செய்யுங்க. நான் மற்றும்படி சொல்கிற விஷயம் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஆனால் இது வந்து கட்டாயமாக உங்களால் ஒரு 1000 ரூபா முடிஞ்சாலே அதை ஒரு மருந்து வாங்குறதுக்காக அது உதவும். கட்டாயமாக வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் நான் கட்டாயமாக அவரோட நம்பர் போடுறேன், நேரடியாக எடுத்து கதையுங்க. இது உங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும். ஒரு 4 உயிரை காக்கிற ஒரு தெய்வமாக தான் நீங்கள் இருப்பீங்க. கட்டாயமாக வந்து இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கட்டாயமாக நான் அவையோட நம்பர் போடுறேன், நீங்கள் அவையோட அக்கௌண்ட்டுக்கு போடுங்க காசை. நன்றி, வணக்கம். இதில் வந்து நான் பின்னுக்கு வந்து அவையோட எல்லா டீட்டெயிலும் அந்த அக்காவோட வீடியோ எல்லாமே வந்து நான் நினைச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அக்கறையாலேருந்து ராஜேஸ்வரி கதைக்கிறேன். இவர் என்னுடைய கணவர் தான் ராஜேஸ்வரன். தற்போது இவர் வந்து கிட்னி வருத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். 1 வருஷ காலமாக நான் எல்லா இடம் கொண்டு போய் பார்த்துட்டேன். ஒரு இடம் சரி வர்ற மாதிரி இல்லை. இப்போ கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷனுக்காக போட்டு தந்திருக்கேன். எனக்கு அவ்வளோ உதவி இல்லை. எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இல்லை. அண்ணா கிளம்பி ரச்சாவு. இவருக்கும் அம்மா அப்பா சோரம்னு சொல்லி யாருமே இல்லை. 2 பேர் மாவீரர், 2 அண்ணாக்களுமே மாவீரர். காந்தருவன் அறிவிச்சோலையில இருந்தவர். பிறகு இடம் என்ன வந்த பிறகுதான் இப்ப அவருக்கு ஒருவரும் இல்லை. எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அப்பாவும் வந்துட்டார், அம்மா அங்களோட தான் இருக்கிறா. அவாவும் வருத்தத்துல இருக்கிறபடியா ஒரே கிளினிக் போறவா. இப்ப பிள்ளைகளையும் விட்டுட்டு போகிறவர் உதவிக்கும் இல்லை. இவரை நான் பாக்குறபடியா வேலைக்கும் போகல, கஷ்டத்துல இருக்கு. எனக்கு இந்த 28ஆம் தேதி இவருக்கு கொழும்பு கொண்டு வர சொல்லி டேட் தந்துருந்தது. எனக்கு பணம் இல்லாத போகல. டாக்டராக கதைச்சு 5ஆம் தேதி மட்டும் டைம் எடுத்திருக்கிறேன். எனக்கு எப்படியாவது இவரை இவரை உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு உதவியை செய்தா பெரும் புண்ணியமா கேட்கிறேன். இவரை உயிரை காப்பாத்திட்டாங்க. அப்படியே நான் சொன்ன இந்த வீட்டையாவது விட்டுட்டு எனக்கு உதவி செய்வீங்கன்னா பெரும் ஒரு புண்ணியமா போகும். இந்த காணியை விற்கிறதுக்கான காரணம் என்னுடைய கணவற்ற உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான். வேற ஒரு வழியுமே இல்லை. எங்களுக்கு ஒன்று இந்த காணியை வித்தனாலும் உதவி செய்யுங்க, அப்படி இல்லாட்டி உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. என்னன்னு சொன்னா, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. பிள்ளைகள் கூட இப்போ ஒரு நேரம் சாப்பாடு எடுத்தான் இருக்கணும். அது மட்டும்தான் எங்களால் முடியக்கூடியதா இருக்கு. ஏன்னா நானும் வேலை இல்லை, கணவரும் வேலை இல்லை. இவரை பராமரிக்கவே இவரால் திரும்ப தேவையா இருக்கிறபடியால அவருக்கும் தைரியலாம் வருத்தம் கூட. மூச்செடுக்க எல்லாமே திணறு பேர் கிடந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு என்னோட போதிய அளவு எதுவுமே இல்லை. வாகனங்களும் இல்லை, ஒரு உதவியும் இல்லாதபடியே நான் பெரும் சிரமத்துல இருக்கிறேன். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. எப்படியாவது வேற உயிரை காப்பாத்தி இருந்தாதான் நாங்க உயிரோட இருக்க முடியும். தயவு கூட கும்பிட்டு கேட்கிறேன், கணவருடைய உயிரை காப்பாத்திட்டாங்க. இது எல்லாமே வந்து அவைக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் வந்து இது வந்து அந்த அண்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்கேக்க இது கிளினிக் கார்டு காப்பி. இது வந்து அந்த அண்ணாட கிளினிக் கார்டு காப்பியோட பக்கங்களை வந்து திருப்பி காட்டினேன்.